Hello everyone, நான் Madan Gowri and hello MGs. என்ன மாதிரி புதுசாக எங்கேயோ தள்ளி நின்றுட்டு இருக்கா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட் அப்கிரேடாக வந்து புதுசாக ஒரு விஷயம் வந்து நம்ம சேனலில் ஆட் ஆக போகுது. எஸ்பெஷலி நம்ம ட்ராவல் ஆக்ஸ் பண்ணுறோம்ல, இப்போ துபாய்க்கெல்லாம் போய் நம்ம ட்ராவல் பண்ணி வீடியோ மேக் பண்ணுறோம்ல, அந்த வீடியோ மேக்கிங் ப்ராசஸையும் அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நல்லாவே செலவு பண்ணி ஒரு 60,000 rupees ப்ளஸ் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் அது ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து உங்கள் கூடவே சேர்ந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ ஆஃப் திஸ் மிஸ்ட்ரி பாக்ஸ். பட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தங்க கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். ஸோ இது வந்து அமேசான்லேருந்து வந்திருக்கிற ஒரு டெலிவரி. அண்ட் இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனி ஒன் கேன் ஃபைண்ட் அவுட்? இது அப்படியே தம்ப்நெயில் போஸ்ட்டாக போட்டுருவோமா? வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வச்சோன்னு ஏதோ மர்மமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்தேன், தம்ப்நெயிலுக்கு வச்சிடலாம். பட் எனிவே, ஸோ லெட்ஸ் பிகின் த அன்பாக்சிங். அண்ட் ஒரு ஆனஸ்டான ஒரு விஷயம் உங்ககிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற ஒரு 99% அன்பாக்சிங் வீடியோஸ் இருக்கும்ல, அந்த அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி கிரியேட்டர் வந்து அன்பாக்ஸ் பண்ணப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ உங்கள் முன்னாடி வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப சிலர் தான் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்மளுக்கே தெரியாது என்ன பேசுறதுன்னு. சர்ப்ரைசிங்காக உள்ளுக்குள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனையோட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ ஸோ முதல்ல அன்பாக்ஸ் பண்ணப்பட்டது தான். ஸோ இதை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது மேலே வந்து செல்லோ டேப்லாம் இல்லை, ஆல்ரெடி ஓப்பன் பண்ணப்பட்டது தான். பட் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் வாட் ஐ ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர்டு. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மர்மமான இது ஆக்சுவலாக வந்து 70,000 rupees எம்ஆர்பி. பட் இப்போ அமேசானில் கொஞ்சம் சேல் போயிட்டுருக்கிறதுனால ஒரு 60K கிடச்சிச்சு. கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கிறது எத்தனை பேர்னு பார்ப்போம். ட்ரம் ரோல்ஸ். ஸோ திஸ் ஓகே 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 திஸ் இஸ் வாட் வி பாட். ஹவ் க்ளோஸ்அப்பாக காமிக்கிறதுக்கு உங்ககிட்ட வரேன் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலோட vlogging நெக்ஸ்ட் அப்கிரேடு. டெய்லி வீடியோஸ் மேக் பண்ணுறது நம்ம ஃபோனில் தான் பண்ண போகிறோம். பட் vloggingக்கான அப்டேட் இது தான். The product is இது வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு சோனி vlogging கேமரா. ஸோ வந்து யூடியூபர்ஸ்க்காக இல்லை vlog பண்ணுறவங்களுக்காகவே வந்து சோனி வந்து ஒரு கேமரா லான்ச் பண்ணியிருந்தாங்க போன வருஷம். ஸோ இது வந்து அந்த கேமரா தான், ZV-1 அப்படிங்கிற ஒரு கேமரா. பார்த்தீங்கனாலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கவரில். ஸோ நம்ம இப்போ இதை ஒவ்வொன்றா அன்பாக்ஸ் பண்ணுவோம். பட் இது அன்பாக்ஸ் பண்ணுறப்போ உங்களில் நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், அதெல்லாம் சரி மாதிரின்னு உள்ளுக்குள்ளே வேறு பாக்ஸாக கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக பாக்ஸஸாக இருக்குது. சரி, நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களில் நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். வெயிட் பண்ணுங்க, நான் நின்றுட்டே பேசுகிறேன். உங்களில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய கொஸ்டின் என்னன்னா, எல்லாம் சரி மாதிரின்னு நீ ஏன் வந்து ஃபோனில் வீடியோ எடுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்கி இருக்கிற ஃபோன் கேமராஸே ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இங்கே பெருசாக குவாலிட்டி டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்க மாட்டீங்க. பட் இது எங்கே ஹெல்ப் ஆகும் இந்த vlogging கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் போயோ இல்லை வெளி ஊரில் போயோ vlog பண்ணுறப்போ வந்து ஹோல்டுக்கு அப்புறம் வந்து அந்த இடத்துக்குள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் கொண்டு போகலாம். இல்லைனா மைக்கை எடுத்து உள்ளெல்லாம் சொருவிட்டு இருக்கணும். அது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல் அவுட்லுக் கொடுக்குங்கிறதுக்காக தான், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல வந்து ஒரு பேட்ரிக்கான ஒரு பாக்ஸ் இருக்குது. உங்ககிட்டே வந்து காமிக்கிறேன். இது வந்து ஒரு பேட்ரிக்கான ஒரு பாக்ஸ். அடுத்த பாக்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கிரிப்புக்கான ஒரு பாக்ஸ் இருக்குது. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து இப்படி பிடிச்சிட்டே கொண்டு போவாங்கல்ல. ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு கிரிப் இருக்குது, அதையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். அடுத்து மூணாவது பாக்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கேமரா. ஃபர்ஸ்ட்டு நம்ம கேமராலேருந்தே டைரெக்டாக வருவோம். கிட்டே வந்துடுறீங்களா? பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல. சரி, வெயிட் பண்ணுங்க, வாங்க. ஸோ முதல் விஷயம், ஹியர் இஸ் த கேமரா. ஸோ கேமராவை ஓப்பன் பண்ணோன்னா பாக்ஸ்குள்ளே ஒரு மெமரி கார்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. உள்ளுக்குள்ளே வந்து டைரெக்டாக இதுதான் கேமரா. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேமராவோட அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இது என்ன மைக் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சவுண்ட் நாய்ஸ் ரெடியூசர் மாதிரி இது ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே அந்த புஷ் மாதிரி இருக்கும்ல அது. ஸோ கைஸ், ஆன் பட்டன் மேலே ஒரே ஒரு பட்டன் தான். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு கேமராவை பற்றி இன்னும் தெரியாது, நம்மளே இனிமேல் தான் கற்றுக்கணும். இட்ஸ் அ நீட் ஒன். சைடில் வந்து நம்மளால் டிஸ்பிளே வந்து திருப்பிக்க முடியுது. அண்ட் இந்த டிஸ்பிளேவை இன்னும் நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? இது எங்கே மெயினாக ஹெல்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மெயினாக ஹெல்ப் ஆக போகிறது வந்து vlog பண்ணுற இடங்களில். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
இது வந்து ஒரு நல்ல செட்டப் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டோன்னா அப்புறம் நான் க்ரிப்பை வேறு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து விளாக் பண்ணுறப்போ நம்ம அன்னன்னைக்கு ஒரு நாள் போகிறப்போ 5 கண்டென்ட் கிடைக்கும். ஓகேவா? ஒரு நாளுக்கு நம்ம காலையில் எந்திரிச்சு ஒரு இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னா ஒரு ஹோட்டல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு பீச் எக்ஸ்ப்ளோர், இப்போ துபாயே யோசிச்சு பாருங்களேன், ஒரு பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ஒரு பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது எல்லாமே ஒரே வீடியோவில் போட்டுற முடியாது, தனித்தனியாக தான் போடணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு எடிட்டிங்க்கும் டைம் கிடைக்கும். டெய்லி வீடியோ போடுறப்போ வந்து நம்மளுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடக்கிறது இல்லை, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கனாலோ ஸ்கூலுக்கு லீவ் விட்டாங்கனாலும் நான் உடனே எடுத்து சொல்கிறப்ப அது வந்து கேமரா வச்சு பண்ணுறதுக்கு வந்து அந்த எடிட்டிங் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வீடியோ போட்டேன்னா கண்டிப்பாக அது பண்ணலாம். பட் டெய்லி பண்ணுறதுனால என்னால் அது பண்ண முடியல. ஸோ நீங்கள் யோசிச்சுக்கோங்க உங்களோட கண்டென்ட் வந்து எந்த மாதிரி இருக்கணும்னு. இஃப் யூ ஆர் ட்ரைங் டு பிகம் அ யூடியூபர், நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் எந்த பார்த்து எடுக்க போகிறீங்க. நீங்கள் ஹை குவாலிட்டியாக ஒரு வாரத்துக்கு ஒரு கண்டென்ட் அது வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினச்சி பண்ண போகிறீங்களா, இல்லை என்னைய மாதிரி ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்க போகுது, ரொம்ப ஒரு ரூக்கி மெத்தடாக தான் இருக்க போகுது பட் ரெகுலராக பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த ஃப்ரீக்வன்சி, நான் இப்போ டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வேகமாக போட போகிறீங்க, எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை போட போகிறீங்க அண்ட் எவ்வளோ குவாலிட்டி கொடுக்க போகிறீங்கன்னு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா எடுத்துக்கலாம். இதில் எதுவுமே வந்து சரி கிடையாது, எதுவுமே தப்பு கிடையாது. எது ஒர்க் அவுட் ஆகுமோ அதில் ஏதோ கண்டென்ட் இருக்குங்கிறதுனால தான் ஒர்க் அவுட் ஆகுது. இது அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம் தான். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் grip. இது வந்து இது தனியாக வந்து சம் 10K சம்திங் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு காம்போ வரப்போ இது மட்டுமே ஒரு 10K போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த gripப்பை நீங்கள் கிட்ட பார்த்தீங்கனாலே வந்து தெரியும் உங்களுக்கு. கீழே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மூவின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதிலே வந்து நம்ம ஜூம் இன் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம மேலே போய் எதையுமே ஆப்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஃபோனில் vlog பண்ணுவேன். இதுவுமே வந்து ஆக்சுவலாக ஒரு vloggingக்குன்னு இருக்கிற ஒரு ஃபோன் தான். ஸோ இந்த மாதிரி வந்து பிடிச்சிட்டு ஒரு இடத்துல vlog பண்ணிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மெயினாக வந்து இதை நான் வாங்கினது வந்து ட்ராவல் லாகிங் பர்பஸ்க்காக தான். இதுலேயே வந்து மைக் இருக்குதுங்கிறதுனால இதுவே வந்து நல்லா கண்டக்ட் பண்ணுது, இதுவே வந்து நல்லா வாய்ஸை வந்து கேப்சர் பண்ணுது. இது போக வந்து மைக்குமே வந்து தனியாக ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நான் இதிலே கூட வந்து ஒரு ரெகுலர் வீடியோ மேக் பண்ணி காமிக்கிறேன். பட் ரெகுலர் வீடியோவில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. பிகாஸ் இந்த ரூமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அக்கஸ்டிக் பண்ணி ப்ராப்பராக வந்து லைட்டிங் கொடுத்துருக்கிற ரூம். இதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பட் வெளியில் போகிறப்போ உங்களால் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். அது வந்து நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். எனிவே இதுதாங்க மேட்ரு. ஸோ உங்களுக்கு வந்து நான் பின்னாடி முன்னாடி வந்து இங்கே ஹேண்டில் இருக்குது பாருங்கள். இந்த ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் நீங்கள் இதிலேயே பார்க்கலாம். பயந்துடாதீங்க, கூலா. ஸோ இந்த மாதிரி வந்து இதை நான் இன்றைக்கி ஒரு டைம் வெளியே எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயாவது ட்ராவல் ஆகப்போ அப்படி பிடிச்சிட்டு பேசிகிட்டே போயிட்டுருக்கேன், எடுக்கிறேன் ஒரு 4-5 கண்டென்ட் எடுக்கிறேன்னா அதை நான் ரூமுக்கு மறுபடியும் வந்ததுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா எடிட் பண்ணேன். ஏன்னா விளாகிங்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட விளாகிங்லாம் ஹெவி எடிட் இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு விளாகிங் ஸ்டைல் இருக்கும். என்னோட விளாகிங் ஸ்டைலில் என்னோட ட்ராவல் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டு நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரே ஸ்ட்ரெச்சில் வீடியோ இருக்கவே இருக்காது. கட்டுன்னு வேகமாக சட்னு எனக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ என்ன இவ்வளோ விஷயம் இருக்கா அந்த ஊரில் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் வந்து என்னோட விளாகிங் ஸ்டைல் இருக்கும். பிகாஸ் எனக்கு வேகமாக நிறைய விஷயத்தை ஒரு இதில் பேக் பண்ணி கொடுக்குறது பிடிக்கும். ஸோ அதுக்கு எடிட்டிங் ரொம்ப டைம் ஆகும். இன்ஃபேக்ட் வந்து நான் ட்ராவல் பண்ணுறப்ப முக்கால்வாசி நேரம் நான் ஹோட்டல் ரூம்குள்ளே தான் இருப்பேன். பிகாஸ் அது நேரம் வந்து எடிட் பண்ணுறதுக்கே எனக்கு அவ்வளோ நேரம் போகும். இது வந்து ஏன்னா நான் முதல்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையில் ஃபோனை பிடிச்சிருப்பேன், அது டேரெக்டாக கையில் பிடிச்சிருப்பேன். நான் வந்து கிம்பலில் கூட பிடிச்சிருக்க மாட்டேன் டேரெக்டாக. பிகாஸ் கிம்பலில் பிடிச்சோன்னா அது வந்து நம்மளோட விரல் வந்து உடனே போய் ஃபோனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரெக்கார்டு ஜூம் அவுட்லாம். பட் இது வந்து உடனே கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் மெயினாக நான் இது வாங்கியிருக்கிறது. அண்ட் ஹோப் இட் வில் பி அ குட் அடிஷன் டு மை MG ஸ்குவாட். எனிவே கைஸ், முக்கியமான விஷயம், மதன் கௌரி இதை வாங்கிட்டான் நானும் இதை வாங்கணும்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் போய் வீட்டில் வந்து அப்பா அம்மா கிட்டலாம் கேட்காதீங்க. இல்லை நான் இதை வாங்கினேங்கிறதுக்காக நீங்கள் ஆல்ரெடி ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா இதை வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதை விட பெட்டரான கேமராஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம், இல்லை இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவை இல்லாமல் இருக்கலாம். ஸோ அகைன் ஆல் ஐம் சேயிங் இஸ், உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் வாங்குங்க. அவன் இதை வச்சுருக்கான், இவன் அதை வச்சுருக்கான், அவங்க வீட்டில் வாங்கி தராங்க, அவங்க அப்பா டாக்டராக இருப்பார், ஓகேவா? இல்லை இவங்க அப்பா வந்து தோப்பாக வாங்கி வச்சிருப்பார், இவங்க அப்பா பெரிய பணக்காரராக இருப்பார், பெரிய பண்ணையாக இருப்பார். எல்லாமே நம்ம வீட்லேயும் வாங்கி தரணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுவோமே. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஃபார்முலா, கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக தேவையான இடங்களில் உங்களுக்கு தேவையானதில் மட்டும் செலவு பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு செட்டப்பை நம்ம உருவாக்க முடியும். டெக் வைஸ் வந்து எனக்கு டெக் கொஞ்சம் பிடிக்குங்கிறதுனால நான் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை வாங்கிட்டேங்கிறதுனால வந்து நாளையிலேருந்தே வந்து நம்ம வீடியோஸ் வந்து இது போஸ்ட் பண்ண போகிறதில்ல. ட்ராவல் அப்போ வந்து நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். பட் அன்டில் தென் ஃபோன்ஸ் தான். அதுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன காரணம் வந்து ஃபாஸ்டர், வேகமாக ஒரு விஷயத்தை வந்து டெய்லி பண்ணுறப்போ வந்து எனக்கு எஃபிஷியன்சி முக்கியம். எனக்கு வந்து என்ன சொல்ல, ப்ரொடக்ஷன் டைம் வந்து கம்மியாகணுங்கிறதுனால நான் ஃபோனில் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னோட கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஐ வுட் ரியலி சஜஸ்ட் யூ டு கோ வித் த ஃபோன்ஸ். எனக்கு ஃபோன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குது. இது கூட நான் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ யா,
இந்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். எனிவே நான் வந்து இதை வாங்குறது ரொம்ப லேட்டு தாங்க. 4 வருஷம் கழிச்சு இதை வாங்கியிருக்க வேணாம். முதலே கூட ட்ராவலிங் vlog ஆரம்பிக்கிறப்போ என்னால் வாங்கியிருக்க முடியும். ஒரு சோம்பேறித்தனம், வேறு ஒன்றும் இல்லை. பட் எனிவே ஐம் ஹாப்பி ஐ டிட் திஸ் நவ். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பட் வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதாவது ஒரு அன்பாக்சிங் இது வரைக்கும் நம்ம சேனலில் பெருசாக பண்ணதில்லை. பட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கா? அண்ட் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி கிளிப்பு மட்டும் எப்படி இருக்குது? லைட்டாக நீங்கள் வந்து வாய்ஸ் மாறினது கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் நான் மைக் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். பட் வீடியோ எப்படி இருக்குது? குறைந்த சேட்டை தான் பண்ணிருக்கேன். பட் இந்த கடைசி கிளிப் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினச்சேன். பிகாஸ் அந்த கேமராலே எடுத்துகிட்டு இருக்கிற கிளிப் கடைசி கிளிப் மட்டும். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Till then, bye. Madan Gowri signing off. Love you all. Cheers. Take care. Bye. MGs. Bye. Cheers.